ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மோதக் பண்ண போகிறோம். விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச மோதக் பண்ண போகிறோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கோம். இது கடையில் வாங்கின மாவு தான். நீங்கள் எதில் வேணாலும் செய்யலாம். இதே இப்போ லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு வாசம் வரக்கூடிய அளவுக்கு வறுத்தா போதும். வறுத்தாச்சு. இப்போ பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் கொஞ்சமாக சேர்த்தா போதும். இது எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது கூட சூடான தண்ணி நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இது மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த நெய்யிலே தேங்காய் ஒரு 2 நிமிஷம் நல்லா வசங்கட்டும். தேங்காய் நல்லா வறுபட்டுச்சு. இப்போ இது கூடவே பொடிச்சு வச்சிருக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோம். இது கூட சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 2 ஏலக்காய் இடிச்சு வச்சிருக்கேன். அதே இது கூட சேர்த்துடலாம். இப்போ உள்ள வைக்க பூரணம் தயாராகிடுச்சு. இதை இப்போ வேற பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போ இதே மாதிரி ஒரு அச்சு எடுத்துக்கோங்க. அதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதை எப்படி நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாவுல இருந்து கொஞ்சம் எடுத்து, மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும், இந்த அச்சு உள்ள வச்சிடலாம். வச்சு எல்லா பக்கமும் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த தேங்காய் பூரணத்தை எடுத்து உள்ள வச்சிடலாம். உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் மாவு எடுத்து இதில் மேலே வச்சு பந்த் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஷேப்லையும் பண்ணலாம். இப்போ இதே மாதிரி ஒரு அச்சு எடுத்துருக்கோம். இதில் ஒரு நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு
அதில் கொஞ்சமாக மாவு எடுத்து ரெண்டு பக்கமும் வச்சுக்கோங்க. இதில் நம்ம இப்போ தேங்காய் வச்சிடலாம். வச்சுட்டு இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வேஸ்ட்டாக இருக்கிறதெல்லாம் இப்படி எடுத்துடலாம். இதே மாதிரியும் செய்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இதை இப்போ இட்லி பாத்திரத்தில் எடுத்து வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் ஆல்ரெடி தண்ணி சூடாயிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த தட்டை எடுத்து வச்சிடலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா பார்க்கலாம். பாருங்க, மோதகம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வெளியே எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம். பாருங்க, நம்மளோட கணபதி பப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சமான மோதக் தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.